ஆமா, மெட்ராஸுக்கு என்ன விஷயமா போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது பிரதீப் போன் பண்ணாரு. பிரியாக்கு இன்னும் 2 நாள் ஆபரேஷனா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லை. சரண்யாவை கூட்டிட்டு நான் மெட்ராஸ் போயிட்டு வந்துடுறேன். டேக் இட் ஈஸி மேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா ஒண்ணு, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க வரணும். ஏ? ஐ அம் த்ரோயிங் எ பார்ட்டி. பார்ட்டியா? எதுக்கு? பிங்கி இல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த விஷயத்தை நான் அங்கதான் உடைக்க போறேன். ஓ, கவலைப்படாத. நீ ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் எஸ்டேட்டை நான் பாத்துக்கிறேன். நீங்களா? ஆமா. எப்படி? இப்படி அதான் இவங்க இருக்காங்களே, இவங்களை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. ஓகே சார். பயப்படாதீங்க, கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. 10 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தனிமையும் சோகமும் பொல்லாத வியாதி. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உமா, வாமா சாப்பிடலாம். உமா ப்ளீஸ். எப்படிங்க முடியும்? பிரியாவை என்னால எப்படி மறக்க முடியும்? உங்களால முடியுமா சொல்லுங்க? இப்ப எனக்கு எதுவும் வேணாம், போங்க. உமா, நான் சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். பாத்தீங்களா அரவிந்த், நான் என்ன சொல்லி உமாவை தேத்த முடியும்? கோடி கோடியா பணம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? திருப்பி என் பிரியாவை கொண்டு வர முடியுமா? இல்ல உமாவை பழைய நிலைமைக்கு மாத்த முடியுமா? பிரதீப், உங்க நிலைமையும் உமா ஃபீலிங்ஸும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நேரத்தில் நீங்க தான் தைரியமா இருக்கணும். உமாவுக்கு ஆறுதல் சொல்லணும். எப்படி முடியும்? என்னால முடியாது. உமா மட்டும் இல்ல, நானும் உடைஞ்சு போயிட்டேன். நாங்க சரியானோம்னா
எங்களுக்கு எங்க பிரியா வேணும். ஹலோ அரவிந்த். நாளைக்கு ஊருக்கு போறீங்க போல இருக்கு. ஆமா. சரண்யா ஒரு 4-5 நாள் இங்கேயே எங்களோடய தங்கியிருந்தா. சரண்யா இல்லாம நான், அவளுக்கு ஸ்கூல் வேற இருக்கே மண்டே. அரவிந்த், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 30. ஏன்? ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட பழகினதுல இருந்து கொஞ்சம் மன விட்டு பேசலாம் போல தோணுச்சு. எனக்கு சின்ன குடும்பம் தான். உமா, தருண். இந்த காரு, பங்களா, சொத்து எல்லாத்த விட உமாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பிரியா இருந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் விட்டு விட்டு போயிடுச்சு. உமாவை கூட எழுந்துடணும்னு நான் பயந்தேன். ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. யாரால தெரியுமா? சரண்யாவால. சரண்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலகலன்னு இருக்கு. சரண்யாவுக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அரவிந்த், உங்க சோகம் எனக்கு புரியுது. இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் மனைவி இருந்ததுக்கும் மனசுல இருக்கத்தான் செய்யும். யூ ஆர் ஸ்டில் யங். புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க, திரும்ப கல்யாணம் பண்ணிங்க, நிறைய குழந்தைங்களை பெத்துங்க, சந்தோஷமா இருங்க. புதுசா வர போற பொண்டாட்டி சரண்யாவை கொடுமைப்படுத்துறோம்னு பயந்துடாதீங்க. சரண்யா எங்க குழந்தை மாதிரி, நாங்க பாத்துக்கிறோம். அரவிந்த், டு பி வெரி ஃபிராங்க் வித் யூ, சரண்யாவை நாங்க தத்தெடுத்துக்க விரும்புறோம். உங்களுக்கு வேணும்னா அந்த ஊட்டில இருக்க எஸ்டேட்டை கொடுத்துடலாம். இல்லைன்னா புதுசா தொழில் தொடங்குனா we can invest some money and என்ன சொல்றீங்க அரவிந்த்? மிஸ்டர் பிரதீப், நீங்க ஏன் இப்படி என்கிட்ட கேட்டீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது. உங்க மனசு, உங்க மனைவியோட மனோநிலை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வயசுல பிரியா இறந்தப்போ அந்த குழந்தை என் கையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் எழுந்திருக்கேன் என் மனைவிய. அதுக்காக நான் உடஞ்சு போயிடல. உங்க மனைவிக்கு நீங்க மாரல் சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர என் குழந்தை எப்படி நீங்க இதுல அர்த்தமே இல்லை. நீங்க வரலாம், என் கூட இருக்கலாம், என் வீட்டுல தங்கலாம், சரண்யாவை பார்க்கலாம். we can be friends. நம்ம நண்பர்களா இருக்கலாம். என் தயவு செஞ்சு என் குழந்தை மட்டும் கேட்டாதீங்க. எனக்கு இருக்கிற சொத்து சரண்யா மட்டும்தான். அவன் என் கூட தான் இருக்கணும், இருப்பா. I'm sorry.